இப்போ உதாரணமாக அந்நிய மத சகோதரர் ஒருத்தர் எங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் யாரை பின்பற்றுறீங்க? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்ற. அவங்க யாரு? என்ன பதில் சொல்லுவீங்க? அற்புதம் நிறைந்தவர்கள் என்று சொல்லலாம். சும்மா சொல்லுவோமே, அவங்கள்ட்ட வைத்துக்கொண்டு இல்லை அவர் ஒரு சாதாரண மனுஷன். சாதாரண மனுஷனுக்கு பின்பற்றீங்க நீங்கள் கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? சாதாரண மனிதர் அல்ல. ஹதீதுகளை பிரட்டி பாருங்கள். இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹிமஹுல்லா அன்னவர்கள் ஒரு கிதாப் எழுதி இருக்கிறார். நான் நினைக்கிறேன் 2 ஜுஸு அது. அந்த 2 ஜுஸும் என்ன தெரியுமா? ஹஸாயிஸுல் குபரா என்ற ஒரு கிதாப். அந்த கிதாபில் சுப்ஹானல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷமாயிலுல் முஹம்மதியால இமாம் திர்மிதி இமாம் ரஹிமஹுல்லா என்ன எழுதுறாங்க? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அங்க அடையாளங்கள் இதைத்தானே விவரிப்பாங்க. அவங்களோட வேலை என்ன தெரியுமா? அந்த கிதாபு முழுக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உடம்பில் உள்ள அனைத்து அற்புதங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடவை அவங்களோட அந்த 12 கூட்டம் ஈக்கிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாத்தில் 12 கூட்டம் ஈக்கிறேன். அவங்களுக்கு எல்லாம் தனித்தனியாக தான் கொடுக்கணும். அதுதான் அந்த ஃபிரோன் விரட்டி வரும்போது கடலில் அடித்தாங்கல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம். அடிக்கும்போது கூட 12 ரோட்டை தான் போட்டு கொடுத்தான் அல்லாஹ் தஆலா. ஏன்னா சண்டை பிடிப்பானுவலாம். அடே உசிறு போகிற டைம் இந்த டைமில் என்னடா சண்டை பிடிக்கிறீங்க? இல்லை 12 ரோட்டையும் தான் நாங்கள் 12 கோத்தரும் பிரிஞ்சு ஓடுவோம்னாங்க. அதில் வேற ஓடிக்கொண்டு இருக்கும்போது இடையில சொன்னால், மூசாவே அவங்களும் ஓடுறாங்க நாங்களும் ஓடுறோம், 12 ரோட்டால் 12 கோத்தரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம், அவங்க கொஞ்சம் எங்களுக்கு விளங்குது இல்லை பார்க்கணுமெண்டாங்க. அடே உசிறு போகிற டைம், இந்த டைமில் அவங்கள பார்த்து என்ன செய்ய போகிற? அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லா இடத்துல இதுவா செஞ்சாங்க. அப்போ கண்ணாடி மாதிரி அது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட ஒரு கல் இருந்துச்சாம். அந்த ஒரு கல் முரப்பா, ஒரு பெட்டியான கல். அந்த கல்லில் தான் அந்த ஒரு தடவை குளிக்க போகும்போது உடுப்பை வச்சு போட்டு குளித்தாங்க. கல் உடுப்பை எடுத்துட்டு ஓடிருச்சு. குர்ஆனில் வருதா இல்லையா? கல்லே உடுப்பை கொடு அப்படின்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னு கேட்டால் அவனுள் ஒரு கதையை கட்டி விட்டானுவன். என்னென்னா இவர் நிர்வாணமாக, அந்த காலத்தில் எல்லாம் நிர்வாணமாக தான் குளிப்பாங்களாம். எல்லாம் நிர்வாணமாக தான் குளிப்பாங்களாம். இவர் நிர்வாணமாக குளிக்கிறதில்லை. அதுக்கு கதையை கட்டி விட்டான். இல்லை இவருக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மர்மஸ்தானத்தில் ஏதோ குறை உண்டிக்குது அப்படின்னு கதையை கட்டு. நபி அல்லாஹ்வோட ரசூல் அவங்களுக்கு கதையை கட்டி விட்டான். அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் தஆலா அந்த கல்லில் உடுப்பை வச்சிருக்கும் போது கல் உடுப்பை எடுத்துட்டு ஓடிடுச்சு. உடுப்பை கொடுத்துன்னு கல்லால் பின்னால் ஓட அந்த காலத்தில் இருந்தவங்க எல்லாம். அப்போ இவர் நிர்வாணமாக தானே ஓடினாங்க. ஓடும்போது அந்த ஆடையை மாற்றும் போது ஓடிச்சு. அவரை பார்த்தாங்க, இல்லை இவர் வித்தியாசமாக ஒன்றும் குறையுள்ளவர் அல்லன்றதை அன்றைய நாள் அல்லாஹ் தஆலா கண்டுபிடிக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தன் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. எல்லாம் புகழும் ஏகவல்லோனாம் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் நம்ம இறைவிடவும் மேலான உத்தம நபி, நமக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்த எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும், அன்னவர்களுடைய வாழ்க்கையை அழகாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், அன்னவர்களை மறுமை நாள் வரை பின்துயர்ந்த அனைத்து நன்மக்கள் பேரிலும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பு நிறைந்த இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் காலை பொழுதிலே இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்திலே அன்னலம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அங்க அடையாளங்களை விவரிக்கும் ஷமாயிலுல் முஹம்மதியா என்ற திருக்கிரந்தத்தை நாம் ஒவ்வொரு நாளும் அதை படித்து வாசித்து வரும் வரிசையில் நேற்றைய நாள் மிக முக்கியமான ஒரு விடயமாக அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் உலகத்திலே கொடுத்திருந்த, அதிலே யாருடனேயும் அல்லாஹு தஆலா கூட்டு சேர்க்காத, யாருக்கும் அல்லாஹு தஆலா கொடுக்காத ஒரு அடையாளம் ஹாத்தமுன் நுபுவா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நுபுவத்தின் முத்திரை, அதனுடைய அடையாளம் அது எவ்வாறு காணப்பட்டது, அதை சஹாபிகள் எவ்வாறு விரும்பினார்கள், அந்த முத்திரையை முத்தமிட எவ்வளவு ஆசைப்பட்டார்கள் என்ற செய்திகளை எல்லாம் நேற்றைய நாளிலே நாம் பார்த்தோம். இன்றைய நாளிலே நாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முத்திரையை தாண்டி அவர்களுடைய நெஞ்சி, அவர்களுடைய வயிற்று பக்கம், அதிலே மிக ஆழமாக பேசுவதற்கு இல்லாவிட்டாலும் ஒரு சில விடயங்களை ஞாபகப்படுத்தி கொண்டு
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கரங்கள், கைகள் அது எவ்வாறு காணப்பட்டது, அந்த கைகள் எவ்வாறு காணப்பட்டது என்பதுடன் நிறுத்தி கொள்ளாமல் அந்த கைகளுக்கு அல்லாஹு தாலா கொடுத்திருந்த அற்புதங்கள் என்ன என்பதை இன்றைய நாளிலே நாம் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நெஞ்சும் அவர்களுடைய வயிறும் ஒரே சமனாக காணப்பட்டது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நெஞ்சிப்பகுதியும் வயிற்றுப்பகுதியும் ஒரே சமனாக காணப்பட்டது என்றால், நம்மவர்களுக்கு இருப்பது போல, இன்றைய காலங்களில் இருப்பது போல இந்த வயிறு தொப்பை இந்த மாதிரி போட்டது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கிடையாது. அது மாத்திரமல்லாது அவர்களுடைய நெஞ்சு பகுதியிலே இருந்து தொப்புள் வரை நிறைய முடி காணப்பட்டதாக நாம் ஹதீதிலே காணக்கூடியதாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நெஞ்சும் வயிற்றுப்பகுதியும் சமனாக காணப்பட்டது. அந்த நெஞ்சிலே வயிறு தொப்புள் வரைக்கும் நிறைய முடி, அழகிய முடிகள் காணப்பட்டதாக நாம் ஹதீதிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கைகளை, கரங்களை குறித்து சஹாபிகள் சொல்லும்போது விசேஷமாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இது சம்பந்தமாக நிறைய ஹதீதுகளை நமக்கு சொல்லி தருவார்கள். அதிலே ஒன்றுதான், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கைகள் விஷாலமானதாக காணப்பட்டது. விஷாலமாக காணப்பட்டது என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கை சின்ன கை அல்ல, ஓரளவு விஷாலமான கையாக காணப்பட்டது. இதை எழுதும்போது எப்படி தெரியுமா எழுதுவாங்க, கை விஷாலமாக காணப்பட்டது ஹிஸ்ஸன் வ மஅனன் அப்படின்னு எழுதுவாங்க. சில இடங்கள் எழுதுவாங்க எப்படின்னு கேட்டால் யதார்த்தத்திலும் மஜாஸிலும் அப்படின்னு, ஹகீகத்தன் வ மஜாசன் அப்படின்னு எழுதுவாங்க. உண்மையிலே சொல்றதாக இருந்தால் கை விஷாலம் என்றால் அதை ரெண்டு வகையில் எடுக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க அவர கை நல்ல விஷாலம் அப்படின்னா என்ன அர்த்தம், கை ரொம்ப பெருசு என்ற அர்த்தம் இல்லை, நல்லா சதக்கா கொடுக்குறாரு என்ற அர்த்தம். அதே நேரத்தில் கை விஷாலம் என்றால் கை பெருசு என்ற அர்த்தமும் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கை விஷாலமாக காணப்பட்டது என்றால் உண்மையிலே சின்ன கை அல்ல, கொஞ்சம் விஷாலமான கையாக இருந்தது. மட்டுமல்லாது கொடை கொடுக்கறதுல இனி அதை பார்க்கவே தேவையில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மாதிரி கொடை கொடுக்கிறதுக்கு யாருமே கிடையாது என்று சொல்லும் அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கைகள் கொடையுள்ளதாக விசாலமாக காணப்பட்டது என்பதை எல்லா சஹாபிகளும், பெரும்பாலான சஹாபிகள் எல்லோருமே அதை சொல்லி இருக்கிறார். அது மாத்திரமல்லாது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இந்த விரல்களுடைய மூட்டுகள் இருக்குது, விரல்களில் இருக்கக்கூடிய, நம்ம ஜான் கணக்கெடுக்கும் போது ஒரு கணக்கு வரும்ல, அந்த 1 இன்ச்சு 2 இன்ச்சு என்ற கணக்கெடுப்பாங்கள்ல, அதில் இந்த மூட்டுகள் வரக்கூடிய விரல்களுடைய அதுவும் விஷாலமானதாக காணப்பட்டதாக ஹதீதுகளிலே பதியப்பட்டதாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கை விஷாலமாக இருந்து விரல்களுடைய ஒவ்வொரு மூட்டுக்களும் விஷாலமாக இருந்து மட்டுமல்லாது அந்த அவர்களுடைய உள்ளங்கை மிகவுமே மிருதுவானதாக, சொஃப்டானதாக காணப்பட்டிருக்கிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உள்ளங்கை குறித்து அவர்கள் எழுதும்போது சொல்லுவார்கள், நான் எத்தனையோ மசஸ்து தீபாஜன் வலா ஹரீரன் அல்யன மின் கஃபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் பட்டை தொட்டு பார்த்திருக்கிறேன். பட்டு ஆண்களுக்கு கூடாது, பெண்களுக்கு தான் பட்டு. அந்த பட்டு இருக்கிறதே, அந்த பட்டை நான் நிறைய தொட்டு உலகத்தில் ரொம்ப சாஃப்டான துணி அதுதான், பட்டு தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த பட்டில் ஒரு வகை தான் தீபாஜ் என்றது, பட்டுடைய ஒரு வகை அது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகிறார்கள், பட்டையும் பட்டில் ஒரு வகையாகிய தீபாஜையும் நான் பல தடவை தொட்டு பார்த்திருக்கிறேன். ஆனால் எந்த பட்டை தொட்டாலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உள்ளங்கை போல சொஃப்டான மிருதுவான ஒன்றை நான் தொட்டதில்லை என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்லுவார்கள்.
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உள்ளங்கை இருக்கிறதே அது ரொம்ப சொஃப்டானதாக இருக்கும். மட்டுமல்லாது சொல்லுவாங்க என்ன தெரியுமா, உலகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு முன்னால் அவங்க சொல்றாங்க, நான் நிறைய நறுமணங்களை முகந்து பார்த்து இருக்கிறேன். நறுமணத்தில் பல நறுமணங்கள் இருக்குது, அந்த அத்தர் இந்த அத்தர் அந்த மிஸ்கு அது இது என்று நிறைய நான் முகந்து பார்த்திருக்கிறேன். அவங்க சொல்றாங்க, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், நான் உலகத்தில் நிறைய நறுமணங்களை நுகர்ந்து பார்த்திருக்கிறேன். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கையுடைய மனத்தை போல நான் எந்த ஒரு மனத்தையும் நுகர்ந்ததில்லை. யாரு சொல்றாங்க? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், வலா ராயிஹத்தன் கத்து அத்யப மின் ராயிஹத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உள்ளங்கையில் இருக்கும் மனத்தை விட மனமான ஒரு வாடையான ஒரு நறுமணமான ஒன்றை நான் நுகர்ந்து பார்த்ததில்லை. இன்றைக்கு உலகத்தில் அடிக்கடி கையை கழுவிக்கோங்க அப்படின்வாங்கல்ல. இந்த கொரோனா டைம்லாம் ஒரே கையைத்தான் கழுவ சொன்னாங்க. மனிதன் உறுப்புகளில் அதிகமாக அவசரமாக ஊத்தியாகிறது கைதான். கை ஊத்தியாகும், கையைத்தான் அங்கே வைப்போம் இங்கே வைப்போம். அதனால தான் ஹதீதுகளில் சொல்லப்படுகிறது, இரவில் விழித்தெளிந்தால் பாத்திரத்தில் உடனே கையை போடுவானமாம். ஹதீஸில் வருது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏன் தெரியுமா, இரவில் உங்கள் கைகள் எங்கு இராத்தரித்தது என்பது உங்களுக்கு தெரியாதுன்னுவாங்க. அதனால கைதான் அவசரமாக நஜீஸ் ஆகும் இல்லையா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கைதான் உலகத்தில் எல்லா நறுமணங்களை விடவும் மனமானதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்வார்கள். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கைகள் மிக நறுமணமானதாக மிக மனமானதாக காணப்பட்டதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்லுவார்கள். மட்டுமல்லாது அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கை அழகானதாக நறுமணமானதாக மிக சொஃப்டாக இருக்கிறது மாத்திரமல்ல, அல்லாஹு தஆலா அந்த கைகளில் நிறைய அற்புதங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தான். அதனால தான் பார்க்கலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கைகள் எவ்வளவு அற்புதமானது மகத்துவமானது. ஹைபருடைய போர் நடைபெற இருக்கிறது. அந்த ஹைபர் நடைபெற இருக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஹைபரை மதீனாவுடைய ஒரு ஊரில் இருக்கக்கூடிய யூதர்களுடைய ஒரு கோட்டை, அது அந்த கோட்டையை கைப்பற்றணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளைய நாள் இந்த கொடிய ஹைபருக்கு போறதுக்குரிய கொடிய நான் ஒரு மனிதரிடத்தில் ஒப்படைப்பேன். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவர் அல்லாஹுவை விரும்புவார், அல்லாஹ்வும் அவரை விரும்புகிறார். அப்ப எவ்வளோ பவரான ஆளா இருக்கும். எல்லாருக்கும் சரியான சந்தோஷம். சில சஹாபிகளுக்கு அதை நினைச்சு இரவு தூக்கமே வரல. ஏன் தெரியுமா, அந்த கொடி என்ன கிடைக்காதான்னு ஒரு சரியான ஏக்கம் அவங்களுக்கு. அந்த நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த நாள் வந்துட்டாங்க. எல்லா சஹாபிகளும் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவங்க எல்லா சஹாபிகளையும் பார்க்குறாங்க. கொடியை கொடுக்கறதுக்கு எல்லாரும் தலைய காட்டுறாங்க. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடுற ஆள் கிடையாது. யாரு? அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள காணல. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலி எங்கே என்று கேட்கும்போது சொன்னார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்னாங்க. ஒரு கண்ணில் கண் வருத்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ஸஹீஹான ஹதீஸ் இது, தேடி பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அலி ரலியல்லாஹு அன்ஹுவங்களை வர சொல்லுங்க, இல்லை கண் நோயோட இருக்க வர சொல்லுங்கன்றாங்க. எந்த கண்ணில் கண் நோய் இருக்கிறதோ அந்த கண்ணை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாண்ட கையால் இப்படி தடவினாங்க. மட்டுமல்ல, வதஃபல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கண்ணில் உமிழ்ந்தார்கள். அதாவது எச்சி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உமிழ் நீரை படுத்தினாங்க. உடனே அவர்களுடைய கண் நோய் குணமானது. மட்டுமல்லாது ஹைபர் ஒரு பெரிய வெற்றி. அந்த வெற்றி அலி ரலியல்லாஹு அன்ஹுவர்களுடைய பொறுப்பில் தான் நடந்தது. அது மட்டுமல்ல, கண் நோய் வந்தால் உடனே குணமாகாது, அது எவ்வளோ டைம் பிடிக்கும்ன்றது தெரியும். கண்ணுக்கு வந்தால் தான் மிச்சம் கஷ்டம். வெளியில் போய் முகத்தை காட்ட முடியாது, ஒருத்தரோட பேச முடியாது, அதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும். அவசரமாக லேசாகிடணும்னு நினைப்போம் கண் நோய் இல்லையா.
அப்படிப்பட்ட நிலைமையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களோட கையால ஒரு தடவு தான் தடவினாங்க, நோய் குணமானது. அதுக்கப்புறம் ஒரு அதிசயம் நடக்குது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அதுக்கப்புறம் எனக்கு அரபு நாட்டில் கொஞ்சம் சூடு அதிகமான கண் நோய் வரும் தானே சொல்றாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதுக்கு பின்னால எனக்கு கண் நோய் வரும், ஆனா எந்த கண்ணில் வரும் தெரியுமா? பெருமானார் தடவாத கண்ணில் தான் வரும். அதுக்கப்புறம் கண் நோய் வருவதாக இருந்தா அடுத்த கண்ணில் வரும். எந்த கண்ணில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை வச்சு தடவினாங்களோ அந்த கண்ணில கண் நோய் வந்ததே இல்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள். எனவே கை அழகாக இருந்தது மாத்திரமல்லாது அற்புதமாகவும் இருந்தது. இன்று ஷமாயிலுல் முஹம்மதியா வாசிக்கப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ் நிறைய இடங்களில் வாசிக்கப்படுகிறது. என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள், வெறுமனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அங்க அடையாளங்கள் சமுதாயப்படுத்துவதுடன் மனிதர்களுக்கு மத்தியில் சொல்லப்படுவதுடன் அதோடே சேர்த்து சில விடயங்கள் நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. கண் என்றால் கண்ணின் அழகு மட்டுமல்ல, கண்ணின் அற்புதம் என்ன? கை என்றால் கையின் அழகு மாத்திரமல்ல, கையில் இருந்த அற்புதம் என்ன? முஸ்லிம் அல்லாத நிறைய பேர்கள் இதை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம்? நீங்கள் பின்பற்றும் உலக தலைவர், இஸ்லாமியர்களுடைய தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவ்வளவு அற்புதமானவர்களா என்று அவர்கள் நினைக்கும் அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை குறித்து நாங்க தான் எல்லா மக்களுக்கும் நாங்கள் சொல்லணும். சாதாரண ஒரு மனிதராக நாம் கற்பனை பண்ணவும் கூடாது, சொல்லவும் கூடாது. அப்படி நாங்கள் நினைச்சா எங்களோட ஈமானும் போயிடும். ஆக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கைகள் சாதாரண கைகள் அல்ல. புகாரியில் ஒரு பாடம் இருக்கிறது. அந்த பாடத்தோட பேர் என்ன தெரியுமா? பாபுன் ஃபி கத்லி அபி ராஃபி அப்படின்னு ஒரு பாடம் ஒன்று இருக்கு. அபூ ராஃபி என்ற ஒரு யூதன் இருந்தான். அந்த யூதன் ரொம்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களை அசிங்கமாக கேவலமாக எவ்வளவு வசப்பாடேலுமோ அவ்வளோ வசப்பாடினான். இவன் ஒரு கோட்டைக்குள்ள பல கோட்டை, அப்படித்தான் வருது. ஒரு கோட்டை, அந்த கோட்டைக்குள்ள பல கோட்டை. அந்த கோட்டையில நடுவில் தான் இந்த அபூ ராஃபி இருக்கிற, யாருக்கும் அவனை நெருங்கலாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இது குறித்து பேசும்போது ஒரு சஹாபி முன் வந்தார், அப்துல்லாஹ் இப்னு அதீக் என்ற சஹாபி. அவர் வந்து சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், அவனுக்கு ஒரு வலு பண்ணிட்டு நான் வாரேன், அவனுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு நான் வாரேன் என்று அவர் போனார். போன அந்த சஹாபி இரவு நேரத்தில் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு கோட்டைக்குள்ள ரொம்ப ஐடியாவாக, அவருக்கு வந்து அந்த என்ன சொல்றது, வாய்ஸ் மாற்றியெல்லாம் பேச தெரியும். ஆளை இப்படி ஒன்று பேசுவார், திடீரென்று அப்படி பேசுவார். வாய்ஸை மாற்றியெல்லாம் பேசுகிற டேலண்ட் உள்ளவர். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு சஹாபியும் சேர்த்து அனுப்பி விட்டாங்க, போங்கன்னு. போய் ஒரு மாதிரி கோட்டைக்கு நடுவில் போய் அப்துல்லாஹ் இப்னு அதீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாருக்கிட்ட கொடுத்த வாக்கை கொடுத்துட்டு அவனுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு வந்துட்டான். யாரு? அப்துல்லாஹ் இப்னு அதீக் ரலியல்லாஹு அன்ஹு. வார வழியில இரவு நேரத்தில் அந்த யூதண்ட வழக்கம் ஒன்று இருக்குமா, அவன் இருட்டுக்குள்ளே தான் இருப்பானாம். வார வழியில தெரியாமல் ஒரு குழிக்குள்ள காலை வச்சு கீழே விழுந்து கால் உடைஞ்சிட்டு அப்துல்லாஹ் இப்னு அதீக் ரலியல்லாஹு அன்ஹு தவண்டு வந்து அவர்களுடைய ஒட்டகத்தில் ஏறி அடுத்த நாள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்ததோட என்னாச்சு என்று கேட்டாங்க. அப்துல்லாஹ் இப்னு அதீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்ல வேண்டியதை சொன்னாங்க. நடந்து விட்டது, முடிந்து விட்டது. இன்றுடன் அந்த யூதனுடைய பிரச்சனை முடிந்து விட்டது. கால் என்னாச்சு என்று கேட்டாங்க. உடனே சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இருட்டில் வரும்போது தெரியாம பள்ளத்தில் காலை வைத்து என் கால் உடைந்து விட்டது என்றாங்க. கால் உடைஞ்சா என்ன செய்யணும்? மாவு கட்டு போடணும், எத்தனை மாதம் படுக்கணும், காலை அசைக்கக்கூடாது, ரெண்டு கையில் கம்புகளை வச்சுட்டு எவ்வளோ கஷ்டப்படணும், அல்லது தூக்கி கொண்டு போகணும். உபுசுத்தரிஜிலக் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட காலை நீட்டுங்கோண்டாங்க. சுப்ஹானல்லாஹ், எங்க வருது தெரியுமா? ஸஹீஹுல் புகாரியில் ஒரு தனிப்பாடம் இது. காலை நீட்டுங்கோண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீட்டினாங்க. பெருமானாருடைய கைகள் அல்ல, அற்புதங்கள் நிறைந்த அந்த முத்தான அவர்களுடைய கையால ஒரு தடவு தான் தடவினாங்க. உடைஞ்ச கால், எந்த மாவு கட்டும் இல்லை, எந்த கம்பி உள்ள மாட்டோம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவி போட்டு எலும்புங்கோண்டாங்க.
காலுடைந்த சஹாபி உடனே எழுந்து நின்றார்கள். இதை நாங்க விளங்கிக் கொள்ளணும். சில பேர் அல்லாஹ் பாதுகாக்கட்டும், இதை ஏன் சொல்லணும் என்று கேட்கிறாங்க. நாங்க சந்தோஷப்பட வேண்டிய இடம் இது. நான் கலிமாவில் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறேன். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர நாயன் இல்லை. அவன் படைச்சவன், அவன் காலிக், அவன் ராசிக், அவனுக்கு நிகராக யாருமே இல்லை. அவனை என்று உலகத்தில் அணுவும் அசையாது. அப்ப அல்லாஹ் படைச்சவன் இல்லையா? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு? இல்ல அவங்க ஒரு சாதாரண மனிதன். சாதாரண மனுஷனை நாங்க ஏன் பின்பற்றணும்? சாதாரண மனிதராக இருந்தா ஏன் பின்பற்றணும்? அவர்கள் உயர்ந்தவர்கள், மகத்துவமானவர்கள், கண்ணியமிக்கவர்கள். அவர்களுடைய உடம்பில் உள்ள அனைத்தும் அற்புதம் தான் என்று சொன்னால்தான். உதாரணமாக அந்நிய மத சகோதரர் ஒருத்தர் எங்கள்கிட்ட கேட்டா, நீங்க யாரை பின்பற்றீங்க? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்ற. அவங்க யாரு? என்ன பதில் சொல்லுவீங்க? அற்புதம் நிறைந்தவர்கள் என்று சொல்லலாம். சும்மா சொல்லுவோமே, அவங்கள்ட்ட வைத்துக்கொண்டு இல்ல அவர் ஒரு சாதாரண மனுஷன். சாதாரண மனுஷனுக்கு பின்பற்றீங்க நீங்க கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? சாதாரண மனிதர் அல்ல. ஹதீதுகளை பிரட்டி பாருங்கள். இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹிமஹுல்லா அன்னவர்கள் ஒரு கிதாப் எழுதி இருக்கிறார். நான் நினைக்கிறேன் 2 ஜுஸு. அது அந்த 2 ஜுஸும் என்ன தெரியுமா? ஹஸாயிசுல் குபரா என்ற ஒரு கிதாப். அந்த கிதாபில் சுப்ஹானல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷமாயிலுல் முஹம்மதியால இமாம் திர்மிதி இமாம் ரஹிமஹுல்லா என்ன எழுதுறாங்க? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அங்க அடையாளங்கள் இதைத்தானே விவரிப்பாங்க. அவங்களோட வேலை என்ன தெரியுமா? அந்த கிதாபு முழுக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உடம்பில் உள்ள அனைத்து அற்புதங்கள் அதைத்தான் எழுதுவாங்க. முழுசா அற்புதங்கள். அவங்களோட கண்ணு அதில் உள்ள அற்புதம் என்ன, கையில் உள்ள அற்புதம் என்ன, காலில் உள்ள அற்புதம் என்ன, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மலஜலம் அதிலே உள்ள அற்புதம் என்ன. அதான் சொல்லுவாங்கல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் சொல்லுவார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலஜலம் கழிச்சிட்டு வருவாங்க, நான் உடனே போவேன். அந்த ஹதீஸ் எழுதும்போது எப்படி தெரியுமா ஆயிஷா சொல்லுவாங்க? கொஞ்சம் லேட்டா, கொஞ்சம் சுணங்கி போன, அப்படி இல்லை, உடனே நான் உள்ள போவேன் சொல்லுவாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. பெருமானார் மரம் ஜலிச்சிட்டு வெளியே வந்தால் நான் உள்ள போவேன், கஸ்தூரி வாசம் மட்டுமே வரும். சாதாரண ஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப பாருங்க, காலில் மாவு கட்டு போட வேண்டிய ஒரு பெரிய ஒரு கால் உடைஞ்சிருந்த அப்துல்லாஹ் இப்னு அதீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கையை வச்சு ஒரு தடவு தான் தடவிடாங்க. என்ன நடக்கிறது? உடைந்த கால் குணமாகி எழும்பி நிற்கிறாங்க. அது மாத்திரமல்லாது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீரென்று சில டைம்ல இந்த கைகளுக்குள்ள கல்லை எடுப்பாங்களா. நாயகம் ஸல்லல்லாஹு கல்லை எடுத்தா என்ன தெரியுமா நடக்கும்? கைக்குள்ள கல்லு வந்தால் அந்த பொடிக்கற்கள் கைக்குள்ள இருந்து கொண்டு அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுமாம். சஹாபிகள் அந்த சத்தத்தை கேட்பாங்களாம். நபுதன் பிஹி பஅத தஸ்பீஹிம் பிபத்னிஹிமா நபுதல் முஸப்பிஹி மின் அஹ்ஷாஇ முல்தகிமி மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா. சொல்றாங்க பாருங்க, பூசரி இமாம் சொல்றாங்க, ஹதீஸ்ல நிறைய இருக்கு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கைக்குள்ள பொடிக்கற்கள் தஸ்பீஹ் செய்யுமாம். அதை பூசரி இமாம் கொஞ்சம் பசந்தா சொல்லுவாங்க. எப்படி தெரியுமா? நபுதன் பிஹி பஅத தஸ்பீஹிம் பிபத்னிஹிமா நபுதல் முஸப்பிஹி மின் அஹ்ஷாஇ முல்தகிமி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல தடவைகள்ல பொடிக்கல்லை எடுத்து இப்படி அடிச்சிக்கிறாங்க. எங்க அடிச்சாங்க? ஹுனைன்ல அடிச்சாங்க. அது மாத்திரமல்ல, அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊட்ட ஹிஜ்ரத் போகும்போது சுத்தினாங்களே, அந்த டைம்ல எல்லாரும் வெளியில நிற்கும் போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்ணை எப்படி எடுத்து அடிச்சாங்க. சொல்றாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாண்ட கைக்குள்ள பொடி கற்களை எடுத்தா அது அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுமாம். அதை பூசரி இமாம் அறிவாளி தானே, அவங்க அறிவு கடலை, அவங்க அதை புருதாவில் ஒரு வித்தியாசமா கொண்டு வராங்க. எப்படி தெரியுமா? நபுதன் பிஹி பஅத தஸ்பீஹிம் பிபத்னிஹிமா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உள்ளங்கைகளுக்குள் அந்த பொடிக்கற்கள் தஸ்பீஹ் செய்துவிட்டு சென்றது. நபுதல் முஸப்பிஹி மின் அஹ்ஷாஇ முல்தகிமி. நடுக்கடலில ஒருத்தர் மீண்ட வயிற்றுக்குள்ள மாட்டிக்கொண்டாரு. யாரு? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். அவர் தஸ்பீஹ் செஞ்ச பொழுது தானே மீன் வந்து வெளியே அவரை கக்கிச்சு. அப்ப
தஸ்பீஹ் செய்தவரை, மீனுடைய வயிற்றுக்குள்ள தஸ்பீஹ் செய்தவரை மீன் வெளியே கக்கியது போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொடிக்கற்களை எரியும் போது அந்த கற்கள் பெருமானாருடைய கைகளுக்கு உள்ளே இருந்து தஸ்பீஹ் செய்து விட்டு போனது. மீண்ட வயிற்றுக்குள்ள அவர் தஸ்பீஹ் செஞ்சாரு, மீன் வெளியே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை கக்கிரிச்சு. அத மாதிரிதான் பெருமானார் பொடிக்கற்களை எடுத்து வீசும் போது அது உள்ள தஸ்பீஹ் செய்து விட்டு தான் சென்றது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்களுடைய கை. அப்ப பாருங்க, அந்த கைக்குள்ள பொடிக்கற்கள் வருவது கல்லுக்கு பிடிக்குது. அதனால தான் அந்த கற்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கரங்களுக்கு உள்ள இருந்து அது தஸ்பீஹ் செய்கிறது. மட்டுமல்லாது அந்த கை இருக்கிற அது சாதாரண கை அல்ல. உலகத்தில் எங்களுக்கு கையால் உயிருள்ள ஒத்தரை கூப்பிடலாம், இங்கே வாங்க இங்கே போங்க அப்படின்னு சொல்ல. மனுஷனை கூப்பிடலாம், ஒரு மிருகத்தை கூட வாங்கன்னு கூப்பிட்டா அது வருமானு எனக்கு தெரியாதான பழக்கப்பட்ட சில மிருகங்களாக இருந்தால் வரும் இல்லையா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கைகள் சாதாரண கைகள் அல்ல. பெருமானார் இடத்துல ஒரு தடவை மக்கத்து குஃபார்கள் கேட்டாங்க, நாங்கள் இஸ்லாத்துக்கு வரணுமெண்டா நீங்கள் ஒரு அற்புதத்தை காட்டணும், இன்னைக்கு பரிபூரண சந்திரனுடைய நாள் இல்லையா? சொன்னாங்க, நீங்க 7 மண்டா இந்த சந்திரனை 2 பிளந்து காட்டுங்க. சஹீஹ் புகாரில ஹதீஸ் பதியப்பட்டு இருக்கிற பிளந்து காட்டுங்கோண்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இந்த ஆள்காட்டி விரலினால புகாரில பதியப்பட்டு இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சந்திரனின் பக்கம் அப்படியே சைக்கினை செய்தார்கள். சந்திரன் 2ஆக பிளந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கைகள், அவர்களுடைய கரங்கள் சாதாரண கரங்கள் அல்ல. தாயிஃபுக்கு போயிட்டு வர வழியில் 2 பள்ளி மக்கா பள்ளிக்கு ஹரத்துக்கிட்ட நெருங்கும் போது ஜன்னத்துல் முஅல்லா தாண்டி வரும்போது 2 பள்ளி இருக்கும். அந்த பள்ளியில் ஒரு பள்ளி மஸ்ஜிதுல் ஜின், அடுத்தது மஸ்ஜிது ஷஜரா அன்று 2 பள்ளி இருக்கும். அந்த மஸ்ஜிதுல் ஜின் என்றதும் மஸ்ஜிது ஷஜரா என்றதும் வித்தியாசமான 2 பள்ளிகள். அதில் போய்த்து யாரும் தொழுவணும் அப்படி இப்படி கட்டாயங்கள் எல்லாம் ஒன்று கிடையாது. அந்த 2 பள்ளிகளில் ஒரு பள்ளி தான் மஸ்ஜிது ஷஜரா. மஸ்ஜிது ஷஜராண்டா என்ன தெரியுமா? அது என்ன மரம்? மரப்பள்ளி. மரத்துக்கு ஒரு பள்ளியா? அது என்ன தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்கள் ஒரு தடவை தனக்கு கலாஹாஜத்துடைய தேவை ஏற்பட்ட நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, ஒரு மறைவொண்டு இல்லை, போகிறதுக்கு மறைவொண்டு இல்லை. என்ன தெரியுமா செய்கிறாங்க? தூரத்தில் ஒரு மரம் காணப்படுகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரத்தை அப்படியே கூப்பிட்டாங்க, இங்க வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. மரம் வருமா? ஜாஅத் லிதஅவதில் அஸ்ஜாரு சாஜிததன் தம்ஷி இலைஹி அலா சாகிம் பிலா கதமி கஅன்னமா சத்தரத் சத்ரன் லிமா கதபத் ஃபுரூஹா மின் பதிஇல் கத்தி ஃபில் லகமி ஜாஅத் லிதஅவதில் அஸ்ஜாரு சாஜிததன். பெருமானார் அழைத்த நேரத்தில் மரங்கள் சிரம்பணிந்து வந்தது. சிரம்பணிஞ்சு வந்தண்டா அப்படியே நேரம் வந்தது. மட்டுமல்லது தம்ஷி இலைஹி அலா சாக்கின் பிலா கதமி. ஒரு ஆளுக்கு பாதமீந்தா தானே நடக்கலும். இப்போ காலிக்கிற கால் பாதம் இருந்தால் தான் நடக்கலும், கால் பாதம் இல்லைன்னா நடக்கலாம். பூசரி இமாம் சொல்கிறாங்க, மரம் வந்தது எனக்கு என்ன பாதமாய்க்கு இப்படி இப்படி நடந்து வரத்துக்கு இல்லையே. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மரத்தை கூப்பிடும்போது தம்ஷி இலைஹி அலா சாக்கிம் பிலா கதமி, பாதங்கள் இல்லாமல் கொடுங்காலுடன் அப்படியே வந்தது. எப்படி தெரியுமா? கஅன்னமா சத்தரத் சத்ரன் லிமா கதபத். இந்த ஒத்தர் எழுதும் போது ஒயிட் பேப்பரில், இப்போ இது சில கொப்பியில் எழுதினா அதில் கோடு அடிச்சிருக்கும். ஒயிட் பேப்பர் ஒன்றில் எழுதுறேன்டா என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு கோட்டை போட்டுறணும், இல்லைண்டா எழுத்து மேல் ஏறும் அல்லது கீழுக்கு இறங்கும் இல்லையா? சொல்றாங்க பூசரி இமாம், அந்த மரம் வந்தது ஒருவர் எழுதும் போது ஒரு கோடு போட்ட மாதிரி இருந்தது. அப்படின்னா என்ன தெரியுமா? அதே அப்படி சொல்லணும், அதையே அப்படி சொல்லணும். என்ன தெரியுமா காரணம்? ஒருத்தர் கூப்பிட்டா வாரத்தில் பல ஸ்டைல் இருக்குது. கூப்பிட்டா வாரத்தில் பல ஸ்டைல் இருக்குது. ஒன்று கூப்பிட்டா கொஞ்சம் இருங்க வாரன், கொஞ்சம் இருங்க வாரன்,
கொஞ்சம் வேலையாக இருக்குதுல முடிச்சுட்டு வாரன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒன்று இருக்குது என்ன தெரியுமா, உடனே வருவான், கொஞ்சம் அங்கலை ஆடிய செஞ்சு இங்கலை செஞ்சு கொஞ்சம் அங்கலை இங்கலை. ஏன்னா கூப்பிடுற ஆளை பொறுத்தும் இருக்குது, கூப்பிடுற வேலையை பொறுத்தும் இருக்குது இல்லையா. அவர் கூப்பிடுற வேலை ரொம்ப கஷ்டமான வேலைங்க, கொஞ்சம் ஒளிச்சு போகும். ஒரு மேலே அவர் மறந்துட்டா ரொம்ப சந்தோஷம் தானே. நல்லா கவனிங்க, ஒரு பெரிய ஒரு மனிதர் வச்சுக்கோங்களேன், அவங்க வந்திக்கிறாங்க, ஒரு அஹ்லுல் பைத், ஒரு சையது, ஒரு மௌலானா அல்லது பெரிய ஒரு ஷேக் கொண்டு வந்திக்கிறாங்க. அவங்க கூப்பிட மாட்டாங்களான்னு எதிர்பார்த்திருந்தா தான் கூப்பிட்டதோடு அப்படி டப்புன்னு ஓடி வருவாங்க. அவர் லேட் பண்ணவும் மாட்டார், வளைவு நிலைவாக வரவும் மாட்டார், அப்படியே நேரம் வருவார். இல்லை அப்போ பூசரி இமாம் சொல்கிறாங்க, இந்த மரம் வந்தது எப்படி தெரியுமா வந்தது, இந்த சோம்பர மாதிரி அல்லது வாரம் கொஞ்சம் லேட்டாக வாரன்ற மாதிரியோ இல்லை, எங்கடா என்னை கூப்பிட மாட்டாரு என்று எதிர்பார்த்திருந்தது போல் வந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்களிடத்தில் வந்தது. கலாஹாயத்து முடிச்சதுக்கப்புறம் சரி நீ போயிட்டு வா அப்படின்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிவிட்டாங்க. அது எங்கே இருக்கிறது, அது இப்பொழுது அந்த இடம் ஒரு பள்ளியாக, அதில் பைத்தில் பாருங்க, பூசரி இமாம் சரியான ஒரு அறிவாளி. அபுல் அப்பாஸுல் முர்சி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு வந்தவங்கட மாணவர் தான் இமாம் பூசரி இமாம். அபுல் அப்பாஸுல் முர்சி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு வந்தவங்கள்ட்ட வந்து கேட்டாங்க, எனக்கு ஒரு துவா செய்யணும் நீங்கள் பூசரி இமாமு. அப்போ கேட்டாங்க, என்ன துவா செய்யணும்னு கேட்டாங்க. இல்லை, நான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஒரு புகழ் பாடணும், நான் கசீதா ஒன்று இயற்றணும் சொல்லி போட்டு சொன்னாங்க. எப்படிப்பட்ட புகழ் தெரியுமா, இதுக்கு முன்னால் அப்படி ரசூலுல்லாவை யாரும் புகழ்ந்திருக்கவும் கூடாது, இனிமேல் அப்படி யாராலும் புகழ முடியாது, அப்படி ஒரு புகழாக நான் புகழணும்டா. உடனே அபுல் அப்பாஸுல் முர்சி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு துவா செஞ்சாங்க, அப்படியே நடக்கட்டும் அப்படின்னாங்க. அதனால தான் சொல்லப்படுது, இன்னைக்கு உலகத்தில் எத்தனை காவியங்கள் எத்தனை பைத்துகள் இருந்தாலும் புருதாவுக்கு அடிக்கலான்னுவாங்கல்ல, அதில் பாருவாரும் பூசரிமா அந்த மரம் வந்த செய்தியை செல்லும் போது, மிஸ்லல் கமாமதி அன் நாசார சாயிரதன் தகீஹி ஹர்ரவதி சின்லில் ஹஜீரி ஹமீ. எப்படி தெரியுமா எழுதுவாங்க, மக்காவில் மரம் வந்ததானே, அந்த மக்கால மரம் வந்தது எதை மாதிரி இருக்குது தெரியுமா, மலை மேகத்தை போல இருக்கிறது. அது என்னங்க மலை மேகம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனத்தில் மலைக்கு தேடி ஒரு தடவை போன டைமில் சரியான சூடாக இருந்தது. ஒரு மலை மேகம் ரசூலுல்லாவுக்கு நிழல் கொடுத்தது. மஸ்ஜிது கமாமான்னு அங்கே ஒரு பள்ளி உண்டு, இது மதீனத்தில் ஒரு பள்ளி உண்டு, கேட்ட பேர் என்ன, மஸ்ஜிது கமாமா. இங்கே சஜரான்னு ஒரு மக்கால பள்ளி, கமாமான்னு மதீனால ஒரு பள்ளி. இந்த ரெண்டு பள்ளியையும் ஜாயின் பண்ணி புர்தால பூசரி இமாம் சொல்றாங்க, அங்கும் வந்தது இங்கும் வந்தது. அங்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மழை ஜலம் கழிக்க கூட நின்றது, இங்க பெருமானாருக்கு சூடு வராமல் அந்த மலை மேகம் நிழல் கொடுத்தது. அதுக்கு ஒரு பள்ளி, அதுக்கு என்ன பேரு, மஸ்ஜிது கமாமா. சுபஹானல்லாஹ். இதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவர்கள். உலகம் இயங்கியது, உலகம் இயங்குகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலத்தில் உலகம் எந்தெந்த உயிரினங்களுடன் எந்தெந்த பொருட்களுடன் அந்த காலத்தில் இருந்ததோ அத்தகைய அனைத்தும் பெருமானாரின் மீது ஆசையுள்ளதாகத்தான் இருந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்தில் இருந்த கற்கள், மிருகங்கள், பறவைகள், பூச்சிக்கள், புழுக்கள் எல்லாமே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அடே நாங்கள் இந்த காலத்தில் வாழ்கிறோமே என்ற ஒரு அன்போட ஆதரவோடு தான் இருந்தது. அதனால தான் நாங்கள் பார்க்குறோமே, சஹீஹுல் புகாரியில் வருது, இந்த ஈச்சங்குத்தி அழுதாண்டு வருது புகாரியில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமையாக ஆதில் ஏறித்தான் ஹுத்பா ஓதுவாங்க. அதுக்கப்புறம் மிம்பரை கட்டி கொடுத்துட்டாங்க, ஈச்சங்குத்தியை விட்டாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுத்பா செஞ்சு கொண்டிருக்கிறவங்க பார்க்குறாங்க, சரியான ஒரு அழுகை சத்தம் கேட்குது, யாரோ தெரியல, சின்ன பிள்ளைய ஒன்று அழுகிற மாதிரி கொஞ்சம் பாருங்கன்னு சொன்னதோட பார்த்தா ஒருத்தருமே இல்லை, சின்ன பிள்ளையும் இல்லை, ஆளும் இல்லை, வயசாலியும் இல்லை. பார்த்தா என்ன, அந்த ஈச்சங்குத்தி அழுது கொண்டு இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க அந்த ஈச்சங்குத்தி அப்படியே நெஞ்சோட சேர்த்து கொண்டாங்க. ஒரு குழந்தையின் அழுகை தாய் கட்டி அணைக்கும் போது அழுகை அடங்குவது போல ஈச்சங்குத்தியின் அழுகை அன்றைய நாளில் அடங்கியதேன். அந்த ஈச்சங்குத்தி கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட இறக்கமாகத்தான் இருந்திருக்கு.
எனவே அந்த காலத்தில் இருந்த எல்லாமே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட பாசமாக இரக்கமாகத்தான் இருந்தது. அதில் இன்றைய நாங்கள பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கைகள் இருக்கிறது, அது அற்புதம் வாய்ந்ததாக, அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்ததாக. அந்த கையால் எதை செய்தாலும் செய்ய முடியும். அதில் ரொம்ப சொல்கிறது தான் என்ன தெரியுமா? சுபஹானல்லாஹ், கையால் எல்லாம் செய்ய முடியுங்க. சரி, கையால் காட்டி சந்திரனை புழக்கிறது அது பெரிய அற்புதம், கை எந்த நேரம் மணந்து கொண்டிருக்கிறது அது பெரிய அற்புதம். இதெல்லாம் தாண்டியுள்ள ஒரு பெரிய அற்புதம் தான் ஸஹீஹுல் புகாரியில் பதியப்பட்டிருக்கிறது. யுத்தங்கள் சம்பந்தப்பட்ட பாடத்தில் ஹந்தக்கு அகழி தோண்டிய டைமில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, தண்ணிகள் கொஞ்சம் இல்லையா, உலு செய்கிறது குடிக்கிறது கொண்டுமே இல்லையா? இதை பாருங்க, சுபஹானல்லாஹ், தண்ணிகள் இல்லையா? இல்லை, கொஞ்சம் போல தான் இருக்கு. அந்த கொஞ்சம் போல தண்ணியை கொண்டு வாங்க. என்ன செஞ்சாங்க? கொண்டு வந்தாங்க. அதுக்குள்ள பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை போட்டாங்க. இந்த விரல்களுக்கு இடையினால தண்ணீர் வந்து கொண்டே இருந்தது. ஸஹீஹுல் புகாரில் ஹதீஸ் இது. அன்றைய நாளில் இருந்த அத்தனை சஹாபிகளும் குடித்தார்கள், சேமித்து வைத்தார்கள், உது செய்தார்கள். அதனால தான் அறிஞர்கள் சொல்லுவார்கள், உலகத்தில் சிறந்த தண்ணீர் எது? மாஉன் கது நப மின் பைனி அஸாபிஇன் நபியில் முத்தப. உலகத்தில் சிறந்த தண்ணீர் எது தெரியுமா? பெருமானாருடைய விரல்களுக்கு இடையில் வந்த தண்ணீர். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கை சும்மா இல்ல, அல்லாஹ் கொடுத்திருந்த ஸஹீஹுல் புகாரி நமக்கு சொல்லுது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் எங்கேயாவது நடக்குமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடவை அவங்களோட அந்த 12 கூட்டம் ஈக்கிறேன், மூசா அலைஹிஸ்ஸலாத்துல 12 கூட்டம் ஈக்கிறேன், அவனுக்கு எல்லாம் தனித்தனியாக தான் கொடுக்கணும். அதுதான் அந்த ஃபிர்ഔன் விரட்டி வரும்போது கடலில் அடித்தாங்கல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம், அடிக்கும்போது கூட 12 ரோட்டை தான் போட்டு கொடுத்தான் அல்லாஹ் தஆலா. ஏன்னா சண்டை பிடிப்பானுவலாம். அடே உசிறு போகிற டைம், இந்த டைமில் என்னடா சண்டை பிடிக்கிறீங்க? இல்லை 12 ரோட்டையும் தான் நாங்கள் 12 கோத்தரும் பிரிஞ்சு ஓடுவோம்னாங்க. அதில் வேற ஓடிக்கொண்டு இருக்கும்போது இடையில சொன்னால், மூசாவே அவங்களும் ஓடுறாங்க நாங்களும் ஓடுறோம், 12 ரோட்டால் 12 கோத்தரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம், அவங்க கொஞ்சம் எங்களுக்கு விளங்குது இல்லை பார்க்கணுமெண்டாங்க. அடே உசிறு போகிற டைம், இந்த டைமில் அவங்கள பார்த்து என்ன செய்ய போகிற? அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லா இடத்துல இதுவாக செஞ்சாங்க. அப்போ கண்ணாடி மாரி அது ஆகிருச்சாம்மா, ரைட் பரவாயில்ல சேர்ந்து தான் வாராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி 12 கோத்தரும் இருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட ஒரு கல் இருந்துச்சாம். அந்த ஒரு கல் முரப்பா, ஒரு பெட்டியான கல். அந்த கல்லில் தான் அந்த ஒரு தடவை குளிக்க போகும்போது உடுப்பை வச்சு போட்டு குளிச்சாங்க. கல் உடுப்பை எடுத்துட்டு ஓடிருச்சு. குர்ஆன்ல வருதா இல்லையா? கல்லே உடுப்பை கொடு அப்படின்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னு கேட்டால் அவனுள்ள ஒரு கதையை கட்டி விட்டானு. என்னென்னா இவர் நிர்வாணமாக, அந்த காலத்தில் எல்லாம் நிர்வாணமாக தான் குளிப்பாங்களாம், எல்லாம் நிர்வாணமாக தான் குளிப்பாங்களாம். இவர் நிர்வாணமாக குளிக்கிறதில்லை, அதுக்கு கதையை கட்டி விட்டான். இல்லை, இவருக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மர்மஸ்தானத்தில் ஏதோ குறை உண்டிக்குது அப்படின்னு கதையை கட்டு நபி அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்களுக்கு கதையை கட்டி விட்டான். அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் தஆலா அந்த கல்லில் உடுப்பை வச்சிருக்கும் போது கல் உடுப்பை எடுத்துட்டு ஓடிடுச்சு. உடுப்பை கொடுத்துன்னு கல்லால் பின்னால் ஓட அந்த காலத்தில் இருந்தவங்கெல்லாம். அப்போ இவர் நிர்வாணமாக தானே ஓடினாங்க. ஓடும்போது அந்த ஆடையை மாற்றும் போது ஓடிச்சு. அவரை பார்த்தாங்க, இல்லை இவர் வித்தியாசமாக ஒன்றும் குறையுள்ளவர் அல்லன்றதை அன்றைய நாள் அல்லாஹ் தஆலா கண்டுபிடிக்க வச்சான். சரி, அப்போ இந்த 12 கோத்திரம் இருக்குது இல்லை, இந்த 12 கோத்திரத்துக்கும் தண்ணி தேவை. மூசா அலைஹிஸ்ஸலாம் கையில் ஒரு தடி இருக்கும், இந்த கல்லும் அவங்கள்ட்ட தான் இருக்கும். அந்த கல்லில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் ஒரு இல்ரிப் அசாக்கல் ஹஜர், இந்த கல்லில் உங்களோட கம்பால, கையில் இருக்கக்கூடிய கம்பால அடிங்க. ஃபன்ஃபஜரத் மின் ஹுஸ்னதா அஷரத ஐனா கத் அலிம குல்லு உனாஸின் மஷ்ரபா. 12 ஊத்து வந்துச்சாம். ஒரு கல்லிலேருந்து ஒரு திடீரென்று ஒரு ஊத்து வரதே பெரிய விஷயம். அதையும் 12 தான் அல்லாஹ் பிரிச்சு விட்டானாம். ஏன் தெரியுமா? இல்லாட்டி சண்டை பிடிப்பானு, 12 கோத்தரும் சண்டை பிடிப்பானு. கது அலிம குல்லு உனாஸின் மஷ்ரபா, எந்த இடத்தால தண்ணி வரணும், எந்த இடத்துல போய்த்து யாரு கோத்திரம் தண்ணி எடுக்கணும், ஒரு கல் அதுலேருந்து தண்ணி வருது. இது ஒரு அற்புதம் தான், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அற்புதம். ஆனால் அதை சொல்லும் போது எப்படி சொல்லுவாங்க? கல்லை விட கையிலேருந்து வர்றது தாங்க அற்புதம். வ இன்ன மினல் ஹிஜாரதி லமா யதஃபஜ்ஜரு மின்ஹுல் அன்ஹார். குர்ஆன் எப்படி தெரியுமா அல்லாஹ் சொல்றான்? கல்லண்டா சும்மா இல்ல, கல் என்பது தண்ணீரை தரக்கூடியதுதான். கற்களில் இருந்து தண்ணீர் வரும்.
இன்னும் ஒன்று வருது என்ன தெரியுமா? லமா யஹபித்து மின் ஹஷியத்தில்லா, அல்லாஹ்ட அச்சத்தினால அழும் கற்களும் இருக்கிறது குர்ஆன் சொல்லுது. அப்ப கல்லால தண்ணி வாரதுன்றது அற்புதம் தான், இருந்தாலும் கல்லால தண்ணி வரும், கல்லிலிருந்து தண்ணி வரும் குர்ஆன் சொல்லுது. ஆனா கையிலிருந்து ஒரு காலம் தண்ணி வராது. கையிலிருந்து தண்ணி வருமா? எங்கேயாவது தண்ணி தேவைப்பட்டா தண்ணியை தாங்கப்பா, தண்ணியை தாங்க, இல்லை உங்களோட கைகளில் தண்ணி வரும் தானே, கொஞ்சம் குடிச்சுவோங்கன்னா எங்கே வரும் தண்ணி? யாருக்கு வரும்? உலகத்தில் தங்களுடைய கரங்கரினால் 1000 சஹாபிகளுக்கு 1000 மனிதர்களுக்கு குடிக்க கொடுத்தார்கள், உலு செய்ய கொடுத்தார்கள், தோல் பைகளில் நிரப்பிக்கொள்ளும் அளவுக்கு தண்ணியை கொடுக்க முடிந்த ஒரே கரம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கரம் தான். அதில் அவங்க சேர்த்து கொண்டாங்க, குடித்தாங்க, உது செஞ்சாங்க. சரி, முடித்ததுக்கப்புறம் பார்த்தா அந்த கோப்பையில் எவ்வளோ, பாத்திரத்தில் எவ்வளோ தண்ணி இருந்தோ அவ்வளோ தண்ணி இருந்தது. அதனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நாங்கள் தலையிலேருந்து அப்படியே இறங்கி கொண்டு வாரோம் இல்லையா? முடியிலிருந்து, கண்ணிலிருந்து, வாயிலிருந்து அப்படியே வந்து காத்த முடிவால் வந்து கைக்கு வந்து இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இங்கே நிறைய இருக்குது. நான் சொல்கிறேனே, இது லேசாக முடிக்கல. அது ஒவ்வொரு வருஷம் பேசினாலும், ஒவ்வொரு தடவை பேசினாலும் அதில் இன்னும் செல்றதுக்கு 1000 விடயங்கள் இருக்குது. எனவே இன்றைய நாளில் கரங்கள் எப்படிப்பட்ட கரங்கள், அதனுடைய தோற்றம், அதனுடைய அற்புதம், அழகும் அற்புதமும் இரண்டையும் சேர்த்து நாம் இன்றைய நாளில் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் இன்னும் இதனை தொடர்ந்து நாம் நிறைய விடயங்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அழகும் அற்புதமும் அவர்களுடைய அங்க அடையாளங்களும் அதில் உள்ள அற்புதங்களையும் அதிசயங்களையும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, பிழைகளை பொறுத்தருள்வாயா, நல்லவர்களாக நல்ல முஃமின்களாக எங்களை ஆக்கியருள்வாயா. அன்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அதிகம் ஸலவாத்து சொன்ன நல்ல முஃமின்களாக ஆக்கியருள்வாயா. அவர்களை உயிரை விட அன்பு வைத்த நல்லவர்களாக ஆக்கியருள்வாயா. இன்றைய நாள் கூட யாரெல்லாம் இந்த வந்த மனிதர்களுக்கு உணவளித்தார்களோ அவர்களுக்கு அருள் புரிவாயா. அவர்களுக்கும் நமக்கும் சொர்க்கத்துடைய உணவை வாஜிபாக்கி தந்தருள்வாயா. ஸல்லல்லாஹு வஸல்லம் அலா கைர் ஹல்கிஹி சய்யிதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். آمين. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيده. اللهم صل وسلم وبارك وكرم على رسولك سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وأصحاب سيدنا ومولانا محمد. اللهم إنا قد حضرنا وقرأنا مولد نبيك الكريم، وافض اللهم به علينا خلاع القبول والتكريم، وأحينا متمسكين بطريقه القويم. اللهم اجعل هذا الرسول الكريم لنا شفيعا، وارزقنا به يوم القيامة مقاما رفيعا. اللهم اجعلنا ممن يستوجب شفاعته ويرجو من الله الكريم رحمته ورأفته. اللهم اجعلنا ممن شملته برحمته العناية ولاحظته في جميع أحواله عين الرعاية، وأن تشرفنا في الدارين بطاعته واتباع سنته واغتنام زيارته، وأن تحشرنا يوم القيامة في شفاعته ونصرته. اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما، وتفرقنا من بعده تفرقا مباركا معصوما. لا تجعل اللهم فينا ولا منا ولا معنا ولا من يتبعنا شقيا ولا محروما. اللهم اكفنا شر الظالمين، وجعلنا من فتنة هذه الدنيا سالمين. واغفر اللهم لنا ولوالدينا ولمشايخنا ولمن كان سببا لجمعنا هذا. اللهم ارحم أساتذتنا بفضلك يا كريم، وحافظ اللهم علينا من بركاتهم وأسرارهم وعلومهم يا أرحم الراحمين. آمين. ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك سميع قريب مجيب الدعوات. مولانا رب العالمين، وأفضل الصلاة وأكمل التسليم على سيدنا محمد خاتم جميع الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين بفضل سبحان ربك رب العزة عما يصفون، وسلام على المرسلين والحمد لله رب العالمين.
لا إله